Hello everyone, welcome back to my channel. So in this channel if you first time பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். லோட்டஸ் ஹெர்பலோட பிளாட்டினம் ஃபேஷியல் தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளாட்டினம் ஃபேஷியலோட கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் டைமண்ட் ஃபேஷியல் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இருக்குல்லே வந்து ரொம்ப பாப்புலரான ஃபேஷியல் அது. ஸோ அதுவும் தாண்டி இருக்கிறது தான் இந்த பிளாட்டினம் ஃபேஷியல். நீங்கள் பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 3000 பில் வரும். ஸோ இந்த ஃபேஷியல் அந்த எஃபெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ இது வந்து லோட்டஸ் ஹெர்பலோட ரேடியன்ட் பிளாட்டினம் ஃபேஷியல் கிட். இது வந்து ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் கிட். இந்த ஃபேஷியல் கிட் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் நம்மளுக்கு இந்த பாக்ஸில் கிடைக்குதுன்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து வெஜிடேரியன் ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து 350 rupees. நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது இது. என் அமேசானில் எப்போவுமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லோட்டஸ் ஸ்கின் கேர் பிராண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லோட்டஸ்லேருந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேஷியல் கிட் வாங்கி ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த பாக்ஸில் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் ஸ்க்ரப் அண்ட் செகண்ட் வந்து ரேடியன்ட் பிளாட்டினம் ஆக்டிவேட்டர். ஸோ ஆக்டிவேட்டர் ரொம்ப முக்கியம் ஃபேஷியலுக்கு. அண்ட் தேர்டான ப்ராடக்ட் வந்து மசாஜ் க்ரீம். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் மாஸ்க். அண்ட் கீழே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் ஹோல் பேக்கேஜில் நம்மளுக்கு வந்தது. ஸோ இதுதான் நம்மளோட சாஷலோட சைஸ். இது வந்து ஆக்சுவலாக 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பேக்கெட் வாங்கி நீங்கள் 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளென்சிங் ஸ்க்ரப். அவங்களே கீழே வந்து ஸ்டெப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது. ஸோ பின்னாடியும் வந்து அதோட ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி ஸ்க்ரப் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டர். எப்போவுமே எல்லா ஃபேஷியல் கிட் வந்து ஆக்டிவேட்டரோட தான் வரும். ஸோ ஆக்டிவேட்டர் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ இதுலேயும் பின்னாடி வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், எப்படியும் நம்ம வந்து டெமோ பார்ப்போம். ஸோ அதில் நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம். ஸோ இது வச்சு நம்ம மசாஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப். சாஷலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு 2 யூஸ் வரும். ஸோ ப்ரைஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். 4 சாஷலுக்கு வந்து வெறும் 350 rupees தான் வாங்குகிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து மாஸ்க். அண்ட் இந்த 4 சாஷலும் ஒரே பாக்ஸில் வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 350 rupees நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். அண்ட் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இதை யூஸ் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்ன எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் எந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலும் வந்து ஃபேஸில் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஃபேஸை ஈரமாக்கிட்டு தான் ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னில் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கெமிக்கல் சைடில் இருக்குது அதோட ஃப்ரேக்ரன்ஸ். இதில் இருக்க ஸ்க்ரப்பிங் பீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக ரப் பண்ணணும், ரொம்ப தேய்க்கக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த டேமேஜஸும் வராது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவேட்டர். அண்ட் அது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம். அப்புறமா இந்த ஆக்டிவேட்டரை நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஆக்டிவேட்டர் வந்து ஜெல் மாதிரி இருக்கும். அண்ட் இதிலே வந்து சில்வர் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 7 to 8 drops எடுத்து ஃபேஸில் வந்து 2 to 3 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். அண்ட் இதை நீங்கள் வாஷ் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடணும். இது வந்து மசாஜிங் க்ரீம். ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக நீங்கள் க்ரீம் எடுத்துக்கோங்க. அந்த சாஷேலேருந்து எடுத்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து ஃபுல் ஃபேஸில் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 minutes வரைக்கும் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷன்லேயே அப்ளை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. உங்கள் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது அப்பர் டைரெக்ஷனில் தான் மசாஜ் பண்ணணும். அண்ட் நீங்கள் இப்போ க்ரீம் எதாவது அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்பர் டைரெக்ஷனில் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் ஏஜ் ஆன மாதிரி தெரிஞ்சிடும். அண்ட் மசாஜ் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மசாஜிங் டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து சிம்பிள் டெக்னிக்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மசாஜ் பண்ணும்போது நீங்கள் ஐப்ரோஸ்லேயும் மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபேஸ் நல்லா எங்காக தெரியும் உங்களுக்கு. அங்கே ஏன்னா வந்து ஃபைன் லைன்ஸ் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நல்லா மசாஜ் கொடுத்தோன்னா அது வந்து சீக்கிரத்தில் வராது.
அண்ட் 10 to 15 மினிட்ஸ் வந்து இதே பண்ணணும் நீங்கள். அண்ட் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காட்டன் எடுத்து, ஈரமான காட்டன் எடுத்து ஃபேஸில் நல்லா வைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் மசாஜ் பண்ண அந்த க்ரீம் வந்து நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெட் வைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் கையிலையும் அப்ளை பண்ணலாம், இல்லை ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம். இது சாஷியில் வரதுனால நம்ம கையிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் க்ளே மாஸ்க் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபுல் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை பண்ணணும். இது நான் அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் கொஞ்சம் டிங்னிங் எஃபெக்ட் இருந்தது. ஏதோ ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ப்ராடக்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பிங் என்ன பண்ணணும், உங்கள் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் மேக்கப் டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். செகண்ட் வந்து நம்ம ஆக்டிவேட்டர் அப்ளை பண்ணியிருந்தோம். அது என்ன பண்ணணும்னா நம்ம கொலாஜன் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம். அதில் வந்து ரியல் பிளாட்டினம் வந்து அந்த க்ரீமில் வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரீம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஃபைன் லைன் ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து பிளாட்டினம் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஃபர்மாக வச்சுக்கும். அண்ட் ஃபேஸ் மாஸ்க் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டேன். இதுதான் என்னோடய ஃபேஸ் ஆஃப்டர் ஃபேஷியல். அண்ட் பார்த்திங்கன்னா என் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ஆனால் வந்து அந்த ட்ரைனஸ் இருக்குது. ஏன்னா நம்ம க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணனால ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன், நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி நான் ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Aksha saying bye bye and take care of yourself.